இயேசுவின் திரு இருதய வணக்க மாதம் 18ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் கிறிஸ்துவனிடத்தில் விளங்க வேண்டிய திடத்துக்கு மாதிரிகை. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்த குணமுள்ள இயேசுவை இறைவனுடைய செம்மறி என்று புனித திருமுழுக்கு யோவானை அழைக்கிறார். ஆனால் விவிலியத்தின் வேறோரிடத்தில் அவரை யூதாவின் சிங்கம் என்று சொல்லியிருக்கிறதை வாசிக்கிறோம். பிதாவினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அலுவலை எவ்வளவு விடாமுயற்சியோடும் தைரியத்தோடும் நிறைவேற்றினார் என்று நமக்கு தெரியும். நமது விரோதிகளால் விளைந்த இடையூறுகளின் நடுவில் தமது பிதாவின் புகழ்ச்சியையும் அன்பையும் தமது ஆத்தும மீட்பையுமே முன்னிட்டு உழைத்து பாடுபட்டு மரித்து இறைப்பணியில் பிரமாணிக்கமாயிருந்தார். அருட்சாதனங்கள் வழியாய், விசேஷமாய் உறுதி பூசல் வழியாய் இயேசுவின் திரு இருதயமானது ஞான தைரியத்தை நமது ஆத்மத்தில் ஏற்படுத்தி உலகம், பசாசு, சரீரம் என்கிற 3 எதிரிகளோடு நாம் எதிர்த்து போராடவும் நம்முடைய ஆசை பற்றுதல்களை ஜெயித்து கிறிஸ்தவனுக்குரிய புண்ணியங்களை கடைபிடித்து நமது ஆத்மத்தையும் இன்னும் அநேகருடைய ஆத்மங்களையும் மீட்கவும் பண்ணுகிறது. சம்சோனிடத்தில் விளங்கின உடல் பலம் கிறிஸ்தவர்களுடைய ஞானத்திடனுக்கு சாயலாயிருக்கிறது. கடவுள் இம்மனிதனுக்கு மிக அதிகமான வலுவை கொடுத்ததாக விவிலியத்தில் வாசிக்கிறோம். இவர் சிம்சோனிடத்தில் விளங்கின உடல் பலம் கிறிஸ்தவர்களுடைய ஞானத்திடனுக்கு சாயலாயிருக்கிறது. கடவுள் இம்மனிதனுக்கு மிக அதிகமான வலுவை கொடுத்ததாக விவிலியத்தில் வாசிக்கிறோம். இவர் சிங்கங்களை கொண்டதாகவும் பகைவர்கள் தன் கைகால்களை கட்ட பயன்படுத்திய பெரிய வடங்களை நூலைப்போல் அறுத்து எறிந்ததாகவும் உபயோகமில்லாத சாதனங்களால் தன் விரோதிகளில் அநேகரை கொண்டதாகவும் தேவாலயத்தின் பலமான பெரும் தூண்களை அசைத்து பிடுங்கினால் அந்த கட்டிடம் கீழே விழுந்து விரோதி மாண்டு போனதாகவும் நாம் அறிகிறோம். இதே விதமாய் நாம் நமது ஆத்ம விரோதிகளை வென்று பசாசின் தந்திர சோதனைகளையும் உலக துர்மாதிரிகைகளையும் திருச்சபை விரோதிகளின் தொந்தரவுகளையும் எதிர்த்து நின்று ஜெயித்து வேத சாட்சிகள் புனிதர்களுடைய மாதிரிகைகளை தாராள குணத்தோடு பின்பற்ற இயேசுவின் திரு இருதய அருட்கொடைக்கு நம்மை ஏற்றோர்களாகச் செய்யும். புதுநன்மை வாங்கின அந்த பாக்கியமான நாளிலே நமது திருமுழுக்கு வார்த்தைப்பாட்டை புதுப்பித்து உறுதிப்படுத்தினோம். உலகம் பசாசை விட்டுவிட்டோம் என்று யாவரும் அறிய வார்த்தைப்பாடு கொடுத்தோம். கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இந்த வார்த்தைப்பாட்டின்படி உலகத்தை துறந்து துறவற அந்தஸ்தில் பிரவேசிக்க வேண்டுமென்று நாம் சொல்லவில்லை. ஆனால் சகலரும் உலகம் படிப்பிக்கிற தப்பான போதகங்களையும் தீய அல்வல்களையும் விலக்கி தங்கள் ஆசா பாசங்களை ஜெயித்து தங்களுடையவும் தங்கள் குடும்பத்தாருடையவும் ஆத்ம மீட்பை தேடி கிறிஸ்தவனுக்குரிய கடமைகளையெல்லாம் நிறைவேற்றி திவ்ய மாதிரியாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வையும் புண்ணியங்களையும் தங்களிடத்தில் பிறப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடமையை நிறைவேற்ற புனிதர்கள் கையாண்ட வழிகளை நாமும் பின்பற்றினால் ஒழிய மற்றபடி நம்மால் இயலாது. அந்த வழிகள் எவை? முதலாவது ஜபம். ஜபத்தால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜபமானது நமது ஆத்மத்தை மேலே எழுப்பி சகல கொடைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊட்டாகிய இயேசுவின் திரு இருதயத்தோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. இந்த புனித நீரால் நாம் தேர்தலடைந்து இறைப்பணியில் உத்தமர்களாய் தாராள குணத்தோடு நடந்து சாத்தானுடைய தந்திர சோதனைகளையெல்லாம் வென்று ஜெயங்கொள்வோம். சோதனை வேளையில் நமது ஆத்மத்தை இயேசுவின் திரு இருதயத்தின் பக்கமாய் எழுப்பி அப்போஸ்தலரோடு சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் என்றும், ஒலோபெர்னஸ் என்பவருடைய தலையை வெட்டு முன் யூகித் என்பவன் அவனது படுக்கையை அணுகி
அவனுடைய தலைமுடியை பிடித்து கொண்டு, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு இன்று வலிமை அளித்தருளும் என்று கேட்டது போல் நாமும் கேட்போமாக. இரண்டாவது, அடிக்கடி தேவ நற்கருணை உட்கொள்ளுதல். உணவானது எப்படி உடலின் உயிரை காப்பாற்றுகின்றது, கடைசி யுத்தத்தில் ஆத்மத்திற்கு திடன் உண்டாகும்படியாய் சாகப்போகிற கிறிஸ்தவர்களுக்கு தேவ நற்கருணை கொடுக்க திருச்சபையானது படிப்பிக்கிறது. திருச்சபையின் துவக்கத்தில் கிறிஸ்தவர்கள் நாள்தோறும் தேவ நற்கருணை வாங்குவது வழக்கம். அதனால் ஞான சுறுசுறுப்பும் உத்தமத்தனமுள்ள வாழ்வு வாழ்ந்தார்கள். வேத கலாபனை காலத்தில் வேத சாட்சிகள் அடைபட்டிருந்த சிறைக்கூடத்திற்கு இரகசியமாய் தேவ நற்கருணை கொண்டு போய் கொடுக்கப்படும். புனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாலும் இரத்தத்தாலும் உறுதியடைந்து தங்கள் உறவினர்களுடைய கண்ணீரையும் கொடுங்கோளருடைய கொடுமையையும் கவனியாமல் புனிதர்கள் முடிபெறும் இடத்துக்கு மகிழ்ச்சியாக சென்றனர். இக்காலத்திலே குருக்களும் வேத போதகர்களும் அருட் சகோதரிகளும் தங்கள் சுய நாட்டையும் உறவினர்களையும் விட்டு அயல் நாட்டுக்கு போய் ஆத்ம மீட்புக்காக உழைக்கிறதை காண்கிறோம். இன்னும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஞான சுறுசுறுப்பும் ஆத்ம மீட்பில் ஆவலுமுள்ள பலர் தங்கள் சகோதரர்களுடைய ஆத்ம மீட்புக்காக புண்ணிய பயிற்சியிலும் வாழ்நாளை நற்செயல்களிலும் செலவழிக்கிறார்கள். மனிதர்களும் வானதூதர்களும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் இவ்வளவு ஞான தைரியத்தை காண்பிக்கிறதற்கு காரணம் தங்கள் ஆத்மத்தில் அவர்கள் உட்கொள்ளும் தேவ நற்கருணையிலுள்ள இயேசுவின் திரு இருதயம்தான். இயேசு கிறிஸ்துவை ஆத்மங்களின் விதை வெற்றியை அறுப்பாய் என்ற ஒரு மேதகு ஆயருடைய வாக்கியம் இதற்கு சரியாய் ஒத்திருக்கும். ஆதலால் சுறுசுறுப்பும் ஞான ஆவலுமுள்ள கிறிஸ்தவர்களாய் நடக்க ஆசை இருந்தால் தக்க ஆயத்தத்தோடும் பக்தியோடும் அடிக்கடி தேவ நற்கருணை உட்கொள்ளுங்கள். ஆதலால் சகல மனிதர்களும் தாய் தகப்பன் சகோதரன் சகோதரிகள் ஆண் பெண் அனைவரும் கிறிஸ்தவர்களுடைய திடனுக்கும் தேவ அன்புக்கும் ஊற்றாகிய தேவ நற்கருணையை அடிக்கடி அண்டி போக வேண்டும். வரலாறு: இயேசு சபை குருவானவராகிய லெலு என்பவர் இயேசுவின் திரு இருதயத்தின் பேரில் வெகு பக்தி உள்ளவராய் இருந்தார். முதிர்ந்த வயதினாலும் நோயின் கஷ்டத்தாலும் தளர்ந்து போனதால் கையில் கோலூன்றி நடப்பார். ஒரு நாள் தம் முன்னால் நடந்து சென்ற ஓர் வாலிப துறவியை நோக்கி, சகோதரரே, இந்த கோலை பாரும், நான் நடக்க இது உதவி செய்கிறது. நாம் மோட்சத்துக்கு போக நமக்கு உதவி செய்ய ஓர் கோல் அவசியம். இயேசுவின் திரு இருதயமே அந்த கோல். அத்திரு இருதயத்தின் மேல் சாய்ந்து அதோடு ஒன்றித்திருப்போமாக. அதன் அருட்கொடையின் உதவியால் நம்முடைய ஆத்மத்தையும் நமது சகோதரர்களின் ஆத்மங்களையும் மீட்போம் என்பது நிச்சயம். ஆஸ் பட்டணத்து பரிசுத்த குருவாகிய புனித வியானி, இயேசுவே, எவ்வளவு அன்பு நிறைந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு காட்டுகிறீர். சகலரும் இந்த திரு இருதயத்தில் உட்சென்று என்றென்றைக்கும் அங்கே வாழ்வோமாக என்று மிக உருக்கமான அன்போடு சொல்வது வழக்கம். இவ்வுலகத்தில் இயேசுவின் திரு இருதயத்தை அன்பு செய்யாமல் வேறெதை அன்பு செய்வோம்? இவ்வளவு நன்மையும் அன்புக்குரியதுமான திரு இருதயத்தை அன்பு செய்யாமல் இருப்பது எப்படி? சிந்தனை: நாம் நிர்பாக்கியத்தின் பாதாளத்தில் இருப்பதாக அறிந்தால் இரக்கத்தால் வழிந்தோடுகிற ஆராதனைக்குரிய இருதயத்தினிடமாய் ஆறுதலை தேடுவோமாக. பயத்தின் பாதாளத்தில் நாம் இருப்பதை கண்டால் நம்பிக்கையோடு திரு இருதயத்தை அண்டி போவோமாக. அங்கே பயமானது அன்பினால் வெல்லப்படும். யாதொன்றும் உன்னை கலங்க செய்யாதிருக்கட்டும். உன் குற்றங்களை பற்றி முதலாய் நீ உன் மன அமைதியை இழந்து போகக்கூடாது. உன் குற்றங்களின் நிமித்தம் உன்னை தாழ்த்திக்கொள். அமைதியோடு அக்குற்றங்களை திருத்திக்கொள். அவதைரியப்படாதே. சிலுவையை அனுபவிக்க இவ்வுலக வாழ்வும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க மறு உலக வாழ்வும் நமக்கு கொடுக்கப்படுகிறது.
ஜெபம். இயேசுவின் இனிய திரு இருதயமே, நான் உம்மை அதிகமாய் அன்பு செய்தருளும். இயேசுவின் திரு இருதயத்துக்கு நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய திரு இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாவினால் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் இதோ அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டேதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊருணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறெங்கே யாரிடத்து நின்று இதை கேட்கப் போகிறேன்? தயால சம்பன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? சர்வேஸ்வரன் தானே பிரசன்னமாயிருக்கதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழிமாயிருக்கிற உம்முடைய திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்புகின்றேன். தேவரீர் சித்தம் வைத்திருந்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபாத்திரவந்தான். ஆகிலும் நான் இதனாலே அதறியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்பட்டு தயாளமுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் என்னை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கிறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகீத முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாய் இருக்கிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் திரு சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவற்ற மருத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்பு தீ சுவாசித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநிறை செல்வமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகனின் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். திரு இருதய ஆண்டவரிடம் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரே செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களிலும் சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி
உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரே தாமே விழித்து காப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகின்றோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.